உங்க வீட்லயும் இந்த மாதிரி சட்டி ஃபுல்லாமே கேஸ் அடுப்பை வச்சு கறி பிடிச்சுன்னா அதை வந்து நம்ம ஈஸியா சரி பண்ணலாம். எப்படின்னா அந்த வீடியோல பார்ப்போம். வாங்க வீடியோக்குள்ள பார்ப்போம். வீடியோக்குள்ள போகணும்னா நம்ம கடைக்குடி தமிழ் சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம வீடியோக்கு ஒரு லைக் போட்டுக்கோங்க. உறவுகளை இப்ப அடுப்பு 2 அடுப்பு பத்த வைக்கிறேன். எப்படி இருக்குன்னு பாருங்க. பக்கத்துல ஒண்ணு. இப்ப இந்த 2 அடுப்புல பாருங்க. இந்த 2 அடுப்புல வந்து இந்த பொண்ணு சூப்பரா எரியுது. நல்லா பிளேம பாருங்க. ப்ளூ கரெக்டா இருக்கு. அதே மாதிரி இந்த அடுப்பை பாருங்க. ப்ளூ பிளேம்ல மஞ்சள் கலர் எல்லோ கலர் ஃபுல்லா மேல வருது பாத்தீங்களா. இந்த மாதிரி உங்க அடுப்புல இருந்துச்சுன்னா உங்க அடுப்பு வந்து கண்டிப்பா நம்மள கறி பிடிக்கும். இதை எப்படி சரி பண்றதா நம்ம வீடியோல பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போயிருவோம். இப்போ அதுக்கு நம்ம வந்து 2 சுவிட்சுமே ஆஃப் பண்ணுங்க. சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டு ரெகுலேட்டரை கண்டிப்பா நம்ம ஆஃப் பண்ணுங்க. வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாம பாருங்க. அப்படின்னா தான் உங்களுக்கு என்னென்ன சொல்லியிருக்கோமோ இந்த வீடியோல தெரியும். ரெகுலேட்டர் வந்து ஆஃப் பண்ணி வச்சிருங்க. ரெகுலேட்டர் ஆஃப் பண்ணா உங்களுக்கு வந்து கேஸ் இங்கிட்ட எதுவுமே வராது. இப்போ வந்து ஸ்டாண்ட் அப்லாம் நம்ம எடுத்து வச்சுக்குவோம். அடுப்பை வந்து நம்ம திருப்பி போட்டுக்குருவோம். சின்ன அடுப்பு தான் கறி பிடிச்சிருக்கு. அதனால நம்ம என்ன சொன்னா சின்ன அடுப்புல செட்டோட கட்டணும். பர்னர் இந்த செட்டோட கட்டணும். கலட்டுறதுக்கு வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா கட்டிங் நடு ஒன்று வேணும். அதுக்கு தேவையானது ஸ்க்ரூடிரைவர் ஒன்று வேணும். உள்ள வந்து நம்ம கிளீன் பண்றதுக்கு ஸ்க்ரூடிரைவர் வேணும். இது 2 மட்டுமே போதுமானது. இப்போ வந்து நம்ம இந்த போல்ட் வந்து தண்ணி போட்டு துருப்பிடிச்சிருக்கும். ஒவ்வொரு வீட்டுல டின்னர் போட்டு கழட்டிக்கோங்க. இல்லாட்டி எண்ணெயை ஊற்றி தேங்காய் எண்ணெய் ஊற்றி கொஞ்சம் நேரம் ஊற வச்சு கூட கழட்டிக்கோங்க. இதை நம்ம கழட்டி பார்ப்போம். வருதானு இதுவுமே நமக்கு லைட்டா துரு பிடிச்சிருந்துச்சு. ஆனா நம்ம கலக்கிறப்ப வந்துருச்சு, ஈஸியா வந்துருச்சு. உங்க வீட்டுல இது மாதிரி அதிகமா துரு பிடிச்சிருந்தா ரொம்பவும் கழட்ட முடியாட்டி கட்டிங் மிஷினை வச்சு கூட கழட்டுற மாதிரி சுச்சுவேஷன் இருக்கும். இதுவுமே துருப்பு தான் பிடிச்சிருக்கு. ஆனா ஈஸியா கழட்ட வந்துருச்சு. இப்போ கழட்டிட்டு நம்ம இதை தனியா எடுத்துக்கிடுவோம். இதுல இப்ப என்னன்னு பாத்தீங்கன்னா உள்ள பாருங்க. உள்ள எல்லாமே இதுக்குள்ள வந்து நமக்கு என்னன்னா பாத்தீங்கன்னா பொங்க விட்டு உள்ள போறதுனால நமக்கு வந்து அந்த பைப்ல வந்து கொஞ்சம் கொஞ்சமா படிஞ்சிருக்கும். அந்த நம்ம பொங்க விடுற தூசி எல்லாமே படிஞ்சிருக்கும். அதை ஃபுல்லா கிளீன் பண்ணிட்டாலே போதும். நமக்கு வந்து அடுப்பு வந்து சூப்பரா எரிய ஆரம்பிச்சிடும். அதுக்கு தேவையான இப்போ ஸ்க்ரூடிரைவர் எடுத்துக்கோங்க. ஸ்க்ரூடிரைவர் எடுத்து இந்த பைப்புக்குள்ள வந்து விடுங்க. இந்த ஹோல்ஸ் கூட வந்து இங்க வருங்க. உள்ள இருந்து எவ்வளவு தூசி வருதுன்னு பாருங்க. இங்க பாருங்க, உள்ள இருந்து எவ்வளவு தூசி வருதுன்னு பாருங்க. பொங்க விடாம சமைக்க முடியாத உறவுகளை இதுக்குள்ளதான் அந்த பைப்புக்குள்ளதான் நமக்கு வந்து படிஞ்சிருக்கும். பொங்க விட்டு இந்த பைப்புக்குள்ளதான் படிஞ்சிருக்கும். அப்புறம் அந்த ஸ்க்ரூடிரைவர் வச்சு முன்னாடி பக்கம் உள்ள எல்லாமே நல்லா கிளீன் பண்ணிக்கோங்க. இப்படி நல்லா உள்ள ஸ்க்ரூடிரைவர் விட்டு எல்லாமே கிளீன் பண்ணிடுங்க. எவ்வளவு டஸ்ட் பத்து உள்ள இருந்து எவ்வளவு டஸ்ட் இருக்கணும். இவ்வளவு டஸ்ட் இருந்தாலே நமக்கு வந்து என்னன்னா நமக்கு வந்து கறி பிடிக்கத்தான் செய்யும். இந்த பைப் வந்து கிளீனா இருக்கணும் பாருங்க. எவ்வளவு டஸ்ட் இருக்கும் பாத்துக்கோங்க. இப்படி கிளீன் பண்ணிட்டு அதுக்கப்புறம் என்ன செய்யணும், நம்ம உள்ள வந்து தண்ணி விட்டு நல்லா கிளீன் பண்ணிக்கிறோம். இதுல தண்ணி விட்டு கிளீன் பண்றதால தப்பு இல்லை. நல்லா தண்ணி விட்டு கிளீன் பண்ணிக்கலாம். வாங்க நம்ம வந்து த்ரூ ஃபுல்லா எடுத்துட்டோம். இன்னும் கொஞ்சம் லைட்டா த்ரூ இருக்கும். அதுக்கு நம்ம என்ன பண்ண போறோம் பாத்தீங்கன்னா ஒரு பெரிய பாத்திரத்துல நல்லா உள்ள முக்கி ஊற வச்சுக்குவோம். என்கிட்ட சின்ன பாத்திரம் தான் இருக்கு. அதனால நான் உள்ள இதை மட்டும் ஊற வச்சிருக்கேன். அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு நான் இந்த பக்கம் ஊற வச்சுக்கிடுவேன். இந்த பக்கம் இப்படி ஊற வச்சுக்கிடுவேன். நீங்க என்ன செய்றீங்கன்னா ஃபுல்லா இப்படி உள்ள இருக்க மாதிரி ஊற வச்சுக்கோங்க. சோப்பு தண்ணியில ஊற வைங்க. இந்த சோப்பு இருக்கு பாத்தீங்கன்னா விளக்குற சோப்பை ஊற வச்சாலே போதும். ஊற வச்சுட்டு ஒரு 1/4 மணி நேரம் மட்டும் ஊற வைங்க. ஊற வச்சுட்டு என்ன செய்யுங்கன்னா இதை எடுத்துட்டு உங்களுக்கு சுத்தி இருக்க ஃபுல்லா கிளீன் பண்ணிடுங்க. நாரை வச்சு இந்த மாதிரி இவ்வளவு கறி பிடிச்சிருக்கு பாத்தீங்களா. சோப்பு தண்ணில ஒரு மணி ரொம்ப உங்களுக்கு கறி பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு மணி நேரம் கூட ஊற விடுங்க. அதனால ஒண்ணும் இல்ல, ஊற விட்டுட்டு நல்லா அப்படி கிளீன் பண்ணீங்கனாலே போதும். இப்ப நல்லா ஊற வச்சுட்டோம். நம்ம வந்து ஒரு 1/4 மணி நேரமா ஊற வச்சுட்டோம். ஊற வச்சது பாத்தீங்கன்னா இப்ப வந்து தேய்ச்சோம், ஓரளவுக்கு போயிடுச்சு. இப்ப இன்னும் இருக்கு. நமக்கு வெளியே தேய்க்கிறத விட வெளியில தேய்ச்சிக்கலாம். உள்ளே அதே மாதிரி பாருங்க கருப்பு கருப்பா இருக்கும். அந்த கருப்பும் போனோம். அதுக்கு என்ன செய்றீங்கன்னா நல்லா அதை வச்சு தண்ணி உள்ள ஏத்திக்கிட்டு நல்லா தண்ணி உள்ள ஏற்றிட்டு நல்லா அந்த ஸ்க்ரூடிரைவர் வச்சு தேய்ங்க. இப்படி தேய்ங்க. இதுக்கு இன்னொரு ஐடியா என்ன பாத்தீங்கன்னா லைட்டா துணி கூட எடுத்துக்கோங்க. இந்த துணியை எடுத்துக்கிட்டு இந்த ஸ்க்ரூடிரைவருக்கு முன்னாடி வச்சுக்கோங்க. இந்த துணியை வந்து இப்படி ஸ்க்ரூடிரைவர்ல வச்சுக்கிட்டு இந்த துணியை தண்ணிக்குள்ள நல்லா முக்கிட்டு இந்த பக்கம் இந்த மாதிரி உள்ள விடலாம். இந்த மாதிரி உள்ள விடலாம். துணி நல்லா அதுவே கிளீன் பண்ணி கொடுத்துரும். நல்லாவே இருக்கும். நீங்க பாத்தீங்கன்னா இப்படி கிளீன் பண்ணிடலாம். லாஸ்ட் அந்த இதுக்குள்ள வந்து துணியை உள்ள விட்டு
ஒரு துணி உள்ள லாஸ்ட் வரைக்கும் போற மாதிரி பாருங்க, இங்க வரைக்கும் வந்துருக்கு பாருங்க, துணி உள்ள வரைக்கும் வந்துருக்கு பாருங்க. இந்த மாதிரி உள்ள வரைக்கும் போற மாதிரி போயிட்டு நல்லா அப்படியே சுத்துங்க. இருக்கிற லைட்டா டஸ்ட் இருந்தாலும் இந்த துணியை நமக்கு வந்து எடுத்துட்டு வந்துடும். நல்லா ஒரு மணி நேரம் ஊற போட்டுருங்க. நல்லா ஊற போட்டு நல்லா கிளீன் பண்ணுங்க. சோப்பு நுரைய வச்சு கிளீன் பண்ணாலே போதும் நமக்கு வந்து. இப்போ வந்து பாத்தீங்கன்னா நம்ம எல்லாமே கிளீன் பண்ணியாச்சு. உள்ள எல்லாமே நமக்கு தண்ணி விட்டு ஒரு மணி நேரத்துக்கு நம்ம ஊற போட்டு உள்ள எல்லாமே கிளீன் பண்ணியாச்சு. வெளியே வந்து நம்ம வந்து பர்னர் நம்ம கிளீனிங் வந்து தனியா வீடியோ போடுறோம், அதை வச்சு கிளீன் பண்ணிக்குவோம். இதுக்கு வந்து சோப்பு முறையே போதுமானது. தொடச்சு விட்டுருங்க. தொடச்சி ஈரம் இல்லாம ஒரு 10 நிமிஷம் கழிச்சு நம்ம மாட்டிக்கிறோம். நல்லா கிளீன் பண்ணிட்டு தொடச்சிட்டு இப்போ மாட்டிக்குவோம். எப்படி மாற்றம் பார்த்துங்க. இந்த சைடில் வச்சு இப்படி மாற்றோம். போல்ட்டை போட்டு நல்லா இருக்குலாம் டைட்டா வச்சிருக்கணும். ஃபுல் டைட்ல வச்சிடணும். டைட் வச்சுட்டு இப்போ வந்து நம்ம 3 போட்டு செக் பண்ணி பார்த்துருவோம். பர்னர் இப்போ எல்லாமே ஸ்டாண்ட்லாம் வச்சு ரெடி ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் நம்ம வந்து சிலிண்டர் வந்து ரெகுலேட்டர் ஆன் பண்ணிடுங்க. இப்போ ரெகுலேட்டர் ஆன் பண்ணியாச்சு. இப்போ வந்து முதல் அடுப்பு பற்ற வச்சுக்கிறோம். பார்த்தோம் முதல் அடுப்பு அப்போ இந்த மாதிரி சூப்பராக எரியுது. அதே மாதிரி இந்த அடுப்பு எரியணும். இப்போ எப்படி எரியும் பாருங்க. சின்ன அடுப்பு வந்து அதே ப்ளூ ஃபிளேமா சூப்பராக எரியுது நமக்கு. இதே ஃபுல்லாமே கிளீன் பண்ணிட்டு இதே மாதிரி உங்க வீட்லயும் ஃபுல்லாமே கிளீன் பண்ணிட்டு இந்த மாதிரி போட்டு பாருங்க. உங்க வீட்லயும் இந்த மாதிரி ப்ளூ ஃபிளேம்ல சூப்பரா எரியும். கறி பிடிக்காத அடுப்பு வந்து நாங்க வந்து பர்னர் வந்து ஏற்கனவே கிளீன் பண்ணிட்டோம். அதனால பர்னரை கிளீன் பண்றது அந்த வீடியோல காமிக்கல. ஏற்கனவே கிளீன் பண்ணிட்டோம். நீங்களும் கிளீன் பண்ணிக்கோங்க. நம்ம வீடியோ வந்து பிடிச்சுன்னா நம்ம வீடியோ கடைக்குட்டி தமிழ் சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம வீடியோக்கு லைக் போட்டுக்கோங்க. உறவுகளை நம்ம வந்து சிம்ல வச்சு சிம்ல நம்ம அடுப்பு வந்து சிம்ல வச்சா ஆஃப் ஆகிறதுக்கு ஒரு வீடியோ போட்டுருக்கோம். அதையும் பாருங்க. இல்லாட்டி சிம்ல எரியிற மாதிரி உங்க வீட்டுல இருந்துச்சுன்னா அதுக்கு நாங்க வீடியோ போட்டிருக்கோம். நம்ம சேனல்ல போய் பாருங்க. இந்த லாஸ்ட்ல கூட நாங்க வீடியோல எண்ட்ல கூட அந்த லிங்க் தரோம். பார்த்து உங்களுக்கு செக் பண்ணி பார்த்துக்கோங்க. பார்த்தமைக்கு நன்றி உறவுகளை.